ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே இந்த அருமையான 2026 வருஷம் பிப்ரவரி மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே, இந்த முதலாம் நாளிலே தேவ கரத்திலே நாம் வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் நம்ம ஒவ்வொருவரையும் கனிமணி போல பாதுகாத்தவர், நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த அந்த உன்னதமான தேவன், உண்மையுள்ள தேவன், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் அதை குறித்து சாட்சி சொல்லுகிறது. அப்படி நன்மை செய்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்தார். ஆமென். அந்த நல்லவரை, அன்மையுள்ளவரை, பரிசுத்தம் உள்ளவரை, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, கத்தாதி கத்தரை, கத்தராகி இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே நமக்கு வெளிப்பட்டவரை நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள இந்த அருமையான நாளிலே அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து, கர்த்தர் நம்மை இன்னும் பலப்படுத்த, இன்னும் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேச, வார்த்தையான தேவன், மகிமையான தேவன், மகத்துவமான தேவன், உன்னதமான தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு வைத்து இந்த வருஷத்திலே இந்த 2வது மாதத்தை காண, இந்த மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை தகப்பனே உம்முடைய கரத்திலே வர இரக்கம்பா. நீர் எங்களை இம்மட்டும் ஆசீர்வதித்தற்காய் நன்றி, வழிநடத்தினக்காய் நன்றி, எங்களை நீர் பாதுகாத்தற்காய் நன்றி, பலப்படுத்தினக்காய் நன்றி. எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே வாய்களை திறந்து நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க எங்களுக்கு நீர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். கடந்த ஆண்டவரே ஒரு மாதம் முழுவதும், ஜனவரி மாதம் முழுவதும் கனிமணி போல பாதுகா. எத்தனையோ நாச மோசங்கள், விபத்துக்கள், வியாதிகள், பலவீனங்கள், ஆண்டவரே பொல்லாத மனுஷர்கள் கயரங்களில் இருந்து எங்களை விடுதலை கொடுத்து பாதுகா. எங்களை விசாரித்து எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எல்லா தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்தற்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தை, இந்த 2ஆம் மாதத்தை காண கிருபை கொடுத்திருக்காய். இந்த மாதத்தின் துவக்கத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே காலையிலே உம்மை தேட உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இரக்கம் பாருங்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து நடக்கிற ஆராதனையிலே, பாடல்களிலும் ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிற, துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற ஆராதனை நேரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவர் மேலும் உடைய பரிசுத்தாவினுடைய பலன் இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் அப்பா. நாங்கள் பரிசுத்தாவியில் நிரம்பி ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், எக்காலத்தோடும் பாடுவேன், கம்பீர சத்தத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி பாட தேவ பலனை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வல்லமை இறங்கட்டும். வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாக கத்திரங்களோடு கூட பேசி உடைய நாமத்தை மகிமை வரப்படும். தேவ தயவு தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டுமா? அதில் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெற நீர் ஆசீர்வதி. மரத்தடப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பார் தேவனே. ஆண்டவரே, சபை கூடுதலை விட்டு விலகாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் புரிந்து கொண்டு, அதை அறிந்து கொண்டு, அது யாருக்கோ சொல்லப்பட்டதில்லை, அது எனக்காய் சொல்லப்பட்டது என்று அந்த வாக்கு தத்தத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வை கொடுத்திருக்காய் நன்றி. அந்த உணர்வில்லாதவர்களுக்கு உணர்வை தருகிற தேவனாய் இருக்கிறது. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை, பலனில்லாதவர்களுக்கு பலனை, ஆண்டவரே பாவிகளை மன்னிக்கிறவர், ஆண்டவரே பின்வாங்கி போன ஆத்துமா மேல் பரிதாபப்படுகிற தேவனப்பா. அப்படிப்பட்ட தேவன் ஒரு விஷயம் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் இரக்கம் பாராட்டு, அவர்களுக்கு உணர்வை தார். எல்லா உலக சிந்தையில, எல்லா உலக கவலைகளை, உலகத்தை குறித்தான மேட்டிமைகளை எடுத்து போட்டு ஒரு மனதோடு வந்து ஆராதிக்க, உண்மையோடு ஆராதிக்க, பரிசுத்தத்தோடு ஆராதிக்க தேவ பலனை தார். தொடர்ந்து உடைய இரக்கமுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் பாடல் மூலமாய் நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்திலே உன்னத பாடல்களிலே 200
208வது பாடல், பாட்டு புத்தகத்திலே 208வது பாடல். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் என்கிற ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாதம் பணிந்தோய் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்து நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல் நீன்றழித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல் நீன்றழித்தேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நையால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயா புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகிறே, நூதன சாலை சேர்த்திடுவே. நிரப்பினிதம் நடத்துகிறே, நூதன சாலை சேர்த்திடுவே. என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கே உதவி எனக்கழைத்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கே உதவி எனக்கழைத்தே. திசை கெட்டெங்கும் பறந்திடாமல் தீவிரம் வென்று சேர்த்துக் கொள்வேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து தாங்குகின்றேன். பாதம் பணிந்தேன் என்னால் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும்
சமூகம் எனது காருதல் என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அழைக்கும் இளைப்பாறுதல் தடியும் உண்மையா என்னை தேற்றிடுதே உமது கொழும் தடையும் உண்மையா என்னை தேற்றிடுதே பாதம் பணிந்தேன் நான் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசை இந்த நன்று உள்ளம் பொங்குவே இசை இந்த நன்று உள்ளம் பொங்குவே நிலைத்திருக்கும் கொடியாயடிய படர்ந்திழங்க தனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாயடிய படர்ந்திழங்க நறுக்கி தலை பிடுங்கி கத்தரை காத்து சுத்தம் செய்வேன் தலை பிடுங்கி கத்தரை பணிந்தே நின்னார் துதியே உம்மை என்று யாரை பாடுவே இசை உம்மை நன்பு உள்ளம் பொங்குதே இசை நன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே என் தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறே இயேசுவேனும் நேசமுகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறே சுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன் பாதம் பணிந்தே நாளும் திதியே உண்மை அண்டி யாரை பாடுவேன் இசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குவே இசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குவே ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தேவ கிருபையும் தேவ தயவும் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவருடைய மகத்தான கிருபை, அவருடைய மகத்தான தயவு நம்மை மட்டும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக சகோதரன் ஜான் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் நன்றி அப்பா. இயேசுவே இரக்கமாய் நன்றி ஆண்டவரே. ஆமென். இரக்கமாய் கிருபையாய் ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஆமென், ஆமென் ராஜாவே, ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையாய், கிருபையாய். நன்றி அப்பா, ஆமென். நன்றி ராஜ், நன்றி அப்பா, ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். நன்றி ராஜா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இதை மகிமைப்படும், உடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாட்டு புத்தகத்திலே 113வது பாடல், அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே என்கிற பாடல். நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் நம்மை கூட இருந்து வழிநடத்துகிற தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை, அந்த மனதுருகும் கிருபை, அந்த தேவ கிருபை, அந்த கிருபையினாலே அவர் நமக்கு சமாதான உடன்படிக்கையை கொடுத்தார். அந்த உடன்படிக்கை நாம் உண்மையாய் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே தேவ தயவினாலும் தேவ கிருபையினாலும் தேவனுடைய இளைப்பாறுதலினாலும் நடக்க தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆனந்தத்துடனே மகிழ்ச்சியுடனே தேவ பலத்திலே தேவனிடத்திலே சேர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா இருள்களில் இருந்து ஒளியின் தேவனை, அழுகை, துக்கம், பாரம் நிறைந்த இந்த பூமியில் இருந்து தேவன் நம்மை அவருடைய ஜீவ தண்ணீரினாலே, ஜீவ ஒளியினாலே, பலத்தினாலே நம்மை மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த அருமையான ஒரு பழைய பாடல் மூலமாய் அவரை நாம் மகிமைப்படுத்தி பாடலாம். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயல் ஆதாரமே. கனக பாதை காரிருளே, தூய தேவளியே. கனக பாதை காரிருளே, தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த
பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா கால நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம் நடத்திடுவார். ஆனாதி தேவ அடைக்கலம் அவர் நித்திய தூய உன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கை தன்னை உண்மையா கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது. மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவ நடைக்கலம் அவர் நித்திய தூய ஆதாரமே. கடத்திடுவான் தூய தேவதயவா. இப்புவியாத்திரை கடத்திடுவான் தூய தேவதயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் நடைக்கலம் அவர் நித்திய புயன் நாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் முடிக்கும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம் நடத்திடுவார். அநாதி தேவன் நடைக்கலம் அவர் நித்திய தூய நாதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. சீயோன் பர்வதம் சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அவர் நித்திய புயன் உன்னாதாரமே. அநாதி
தேவன் தம்முடைய காருண்யத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை இழுத்துக் கொள்கிற தேவன், நமக்கு பலனை தருகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி மகள் அதுல்யா தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமான தேங்க்யூ லார்ட். Thank you. Swatram. Thank you. 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 ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஒவ்வொருவரும் பலனடைந்து உம்மை கனப்படுத்த உம்மை மகிமைப்படுத்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவ பலனை கொடுத்திருக்க, தேவ தயவை கொடுத்திருக்காய் நன்றி. தேவ அன்பு எங்களுக்கு கிடைத்திருக்காய் நன்றி. என்னுடைய வல்லமை இறங்கினக்காய் நன்றி. பலன் கொடுத்திருக்காய் நன்றி. கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்தி தேவ தயவு தொடர்ந்து நீர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, துதித்து பாடிட பாத்திரமே இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேய ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். ஆமென். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை இரக்கம் எங்களுக்கு கொடுத்திருக்காய் நன்றி. உம்முடைய தயவினாலே எங்களை பலப்படுத்தினக்காய் நன்றி. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை ஒரே பாவிகளான எங்கள் மேல் தயவு பாராட்டின காய், எங்களை நேசிப்பித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற காய் நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தும். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் தேவதேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்னும் என்றும் இயேசுவை
இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்னும் இன்னும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் போற்றி போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதாம். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்னும் மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்னும் மூடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமம் என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமாண்டவரே, போற்றி மகிழ்ந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய இருதயத்தை தருகிறீரப்பா. அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் இருப்பதற்கு புது பலத்திலே புது வல்லமையிலே புது அன்பிலே புது தயவிலே புது கிருபையிலே ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரக்கம் எங்களுக்கு கிடைத்திருக்காய் நன்றி. இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே கிருபை கொடுத்திருக்காய் நன்றி. இந்த நாளில் எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் உண்மை அறியாமல் ஆண்டவரே அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாமல் கடின இருதயத்தோடு பின்வாங்கி போயிருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் தேவன் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டு. இதோ அந்த மகத்தான பரிசுத்தமான உண்மையுள்ள ஆராதனையிலே பரிசுத்தமுள்ள ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. இதோ நான் உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. எங்கே நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூட அவர் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிற வேளையில் தொழுது கொள்கிற வேளை நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி அப்பா. முழங்கால் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்று சொன்னவன் நீரே இயேசு கிறிஸ்து என்றும் இரட்சகர் என்னும் பரிகாரி என்றும் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். நீங்கள் எங்கள் மத்தியில இருப்பதற்காய் நன்றி அப்பா. ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறோம். மகிமை மகத்துவம் உடைய தேவனை உமக்கு நன்றி செலுத்தும். தொடர்ந்து உடைய வல்லமை தேவன் கிருபை வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேச உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் நின்ற வண்ணமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எந்தன் கண்மழையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மழையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. குகளின் நிழலில் என்
என்றென்றும் மகிழச் செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து தேவநாம மகிமைக்க நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகம் 32ஆம் சங்கீதம், Psalm 32, சங்கீதம் 32 நாம் மாறி மாறி வாசித்து, தாவீதினுடைய சங்கீதம் 32ஆம் சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறதினாலே 7 எலும்புகள் உலர்ந்து போய் இரவும் என்மேல் உன்னுடைய கை பாரமாய் இருந்ததுனா என் காரணம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்க என் பாவத்தை உமக்கு அறிக்கையிட்டேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரகாரம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கு, நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்கவேண்டிய வழியை கொண்டு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலே ஒழிய உன்கிட்டே சேராத புத்தி இல்லாத கோவேறு கழுதை குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கும், செம்மையான நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமாயிடும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் இந்த நாளுக்கென்று வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14, 15 21 வரை வாசிக்கலாம். 14 முதல் 21 வரை வாசிக்கலாம்.
வாசித்த வார்த்தையிலே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்ற வண்ணமாய் ஜெபி. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க நீர் எங்களுக்கென்று உரைத்த இந்த மகிமையான காரியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தேவ இரக்கம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னேன். எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தகப்பனே உனக்கு நன்றி சொல்லி உடைய வார்த்தையின் மூலமாக இன்றைக்கும் எங்களோடு கூட பேசி அந்த மகிமையான ஆசீர்வாதமான அந்த உன்னதமான தேவன் எந்த நோக்கத்திற்காக இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியை ஊற்றினார், அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளும் தங்கி இருந்து உடைய வார்த்தை எங்களிலே நிறைவேற கிருபையைத்தார். தொடர்ந்து உடைய வல்லமை பலன் எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்க வேண்டுமா. வார்த்தையின் மூலமாக நீ பேசி அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி ஜீவிக்கத்தக்க எங்களுக்கு பலனை தர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே நீங்கள் அனைவரும் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துள்ள சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே நம்மை பெரிதான காரியங்களை செய்து நம்மை இந்த நிமிஷம் வரை அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையின் தேவனை, மகத்துவமானவரை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் மகிமைப்படுத்தலாம். இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த வேத பகுதிகளை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் சபைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமாக ஒரு 3-4 காரியங்களுக்காக, ஒரு 5 காரியங்களுக்காக நாம் சபைகளிலே கூடுகிறோம். ஆமென். அது என்ன என்று நாம் ஜெபித்து அதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நம்ம கடந்த வாரம் வேதத்திலே சில காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, மகிமையான காரியங்களை நம்ம ஆராய்ந்தோம், தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்து இடைப்பட்டு நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நேரத்திலே கூட நம்ம சபைக்கு வருகிறோம். ஆமென். சபைக்கு வருகிறதற்கு அங்கே தேவனை ஆராதிக்க வருகிறோம், அங்கே தேவனை கனப்படுத்த வருகிறோம், தேவனை மகிமைப்படுத்த வருகிறோம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்துல கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆமென். நீங்க கவனித்தீர்களானால் அங்கே 2 விதமான காரியங்களை நம்ம கவனிக்கலாம். நான் அதை இப்படி பிரிச்சு சொல்றேன்: காட்லி பாஸ்டர், கிரீடி பாஸ்டர். காட்லி பாஸ்டர், கிரீடி பாஸ்டர் அப்படின்னு என்னது? தேவனுடைய வல்லமையிலே நிரம்பின ஊழியர்களும் போதகர்களும், இன்னொன்று பொறாமை கொள்கிறவர்கள், இன்னொன்று கிரீடி. எப்படி? பொறாமை என்னவாமா? பொறாமை கொள்ளுகிறவர்கள். இந்த பொறாமை கொள்ளுகிறவர்களை நீங்க இங்க கவனித்தீர்களானால் அங்க அவங்க ஒருவருக்கொருவர் இது என்னமோ ஏதோ, எப்படி ஆகுமோ, இப்படியா அப்படியா என்று சொல்லி அங்கே ஜனங்களை குழப்பச் செய்வதும் கலக்கம் அடைவதும் திகில் அடைகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த காட்லி பாஸ்டர் எப்படி சரியானபடி போதிக்கிறார், இந்த கிரீடி பாஸ்டர்ஸ் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காட்லி பாஸ்டர் எப்பவுமே preach the grace and truth. காட்லி பாஸ்டர், தேவ ஊழியர்கள் எதை பேசுவார்கள்? preach the grace and truth. தேவ கிருபையை குறித்தும் தேவனுடைய சத்தியத்தை குறித்தும் போதிப்பார்கள். ஆமென். எதை குறித்து? சத்தியமும் கிருபை,
உண்மை சத்தியம் ரெண்டும் ஒண்ணுதான். ட்ரூத் அண்ட் கிரேஸ். கிரேஸ்னா என்னது? கிருபை. அப்ப தேவனுடைய கிருபையை குறித்தும் தேவனுடைய வார்த்தையின் உண்மையை குறித்தும் இந்த தேவ ஊழியர்கள் பேசுறாங்க. ஆனா கிரீடி பாஸ்டர் அங்கே பண ஆசையோ அல்லது பெருமையோ அல்லது ஜனங்களை தவறாய் நடத்துகிற அந்த கிரீடி பாஸ்டர் என்ன செய்வார்? பிரீச் ப்ராஸ்பரிட்டி அண்ட் மிராக்கிள்ஸ். உங்களுக்கு இப்படி செய்தால் ஆசீர்வாதம் வரும், அப்படி செய்தால் ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு இதோ நன்மை கிடைக்கிறது, உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது, இது நடக்கிறது, அது நடக்கிறது என்று சொல்லி பெருமை பேசிக் கொண்டிருப்பார். அதுதான் என்னது? கிரீடி பாஸ்டர்ஸ். இது முதல் காரியம். இரண்டாவதாக, the godly pastor will preach focus on salvation by faith alone. Focus on salvation by faith alone. அப்படின்னா என்னது? ரட்சிப்பை குறித்து. அந்த ரட்சிப்பு எப்படியாமா? உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த விசுவாசத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து, உங்களுடைய விசுவாசத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் அது எந்த இடத்திலே போய் சேருகிறதா தான் என்னது? கூர்ந்து கவனிக்கிறது. இன்னைக்கு அநேகர் விசுவாசம் கொள்றாங்க, உலகத்தானும் என்ன செய்கிறான்? அவன் நம்புகிற கடவுள் மேலே அவன் விசுவாசம் கொள்றான். அவன் அதைத்தான் பார்க்கிறான். நீங்க சொல்றதோ அல்லது நம்ம சொல்றதோ யாரும் கேட்பதில்லை. ஏனென்றால் அவன் ஒரு விசுவாசத்திற்குள்ளாக, அவன் ஒரு தொலைநோக்கு பார்வையிலே பார்த்து அவன் அதிலே போகிறான். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஃபோக்கஸ் ஆன் சால்வேஷன் பை ஃபெய்த் அலோன். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ரட்சிப்பு, உங்கள் விசுவாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை தேவனை விட்டு விலகாதபடி அதை மட்டுமே கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆனால் இந்த உலகத்தார்கள் என்ன செய்கிறார்கள்? உலகத்தில் இருக்கிற அநேக பாஸ்டர்கள், இந்த கிரீடி பாஸ்டர்ஸ், ஃபோக்கஸ் ஆன் டயத் அண்ட் ஒர்க்ஸ். நீங்க காணிக்க கொடுத்துட்டே இருங்க, நீங்க ஆண்டவருக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்று சொல்லி என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு என்ன தேவையோ அதை குறித்து மட்டும் பேசிக்கொண்டு வருவார். கிரீடி பாஸ்டர். தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட, நான் ஏன் இந்த கிரீடி பாஸ்டரையும் காட்லி பாஸ்டரையும் பிரித்து சொல்றேன்னா, நீங்க எப்படிப்பட்ட சபையில இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட ஊழியத்தை நடத்துகிற ஊழியர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏன்னா கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்ன வருமாமா? கடைசி நாட்கள்ல கள்ள போதவர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள ஊழியங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள் வரும். நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். அப்ப அதை எப்படி வகை பிரிப்பது? அதை எப்படி அது அவர்கள் பாத்தீங்கன்னா அதான் என்னது? ஓனா என்னமாகுமாமா? ஆட்டை போல வேஷம் போட்டு வரும். ஓனா என்ன செய்யும்? ஆடு மாதிரி வேஷம் போட்டு வரும். அதுவும் ஆடா தன்னை காண்பித்துக் கொள்ளும். அப்ப நம்ம அடையாளம் காண வேண்டும். அவர்கள் உபதேசிக்கிற உபதேசத்திலே, அவர்கள் நடக்கிற காரியங்களிலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? வகை பிரித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது என்னது? கிரேஸ் அண்ட் ட்ரூத். இரண்டாவது என்னது? ஃபோக்கஸ் ஆன் சால்வேஷன் பை ஃபெய்த் அலோன். மூன்றாவதாக டீச் ரைட்லி டிவைடிங் த வேர்ட். ஆமென். டீச் ரைட்லி டிவைடிங் த வேர்ட். எப்படி? சரியான போதனைகளை சொல்லி அதை பகுத்தறிந்து வேத வார்த்தைகளை என்ன ஆண்டவர் சொல்றாரு? வார்த்தைகளை ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறிகிறான். ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவைகளை பகுத்தறிகிற வேண்டும். அதனாலதான் என்ன சொல்றாங்க? பகுத்தறிகிற தன்மை வேணும். ஆடு மாதிரி மாடு மாதிரி பகுத்தறிகிற தன்மை இல்லாம இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன அறிவு கொடுத்திருக்காரு? ஆறாவது அறிவு என்னது? ஆறாவது அறிவு என்னது? பகுத்தறிகிறது. அப்படின்னு என்னது? அது எது சரி எது தவறு என்கிற நிதானித்து
அது உண்மையா பொய்யா, அது நம்மை ஏமாற்றி விடுமா, அல்லது நம்மை அது ஜீவ பாதையிலே நடத்துமா, அல்லது நமக்கு அது நன்மைகளை தருமா, அல்லது நம்மை அது மரண வழியிலே கொண்டு விடுமா என்கிற பகுத்தறிகிற அந்த அறிவு வேண்டும். ஆமென். அப்போ நம்ம பாஸ்டர் நமக்கு டீச்சிங் கொடுக்கிறது, போதிக்கிறது, அந்த உபதேசிக்கிறது, ரைட்லி டிவைடிங் த வேர்ட், நாட் வேர்ல்டு. வார்த்தையை உபதேசிக்கிறாரா, உலகத்தை குறித்து உபதேசிக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். ஆமென். வேர்டு வேற, வேர்ல்டு வேற. அங்க இடையில ஒண்ணுதான் வருது. என்ன வருது? எல் வருது. லஸ்ட். அது இட்ஸ் நாட் அ லவ். அப்போ நம்ம அதை பகுத்தறிகிற அந்த அறிவை ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். பட் the greedy pastor, greedy church misuse scripture for gain. எப்படியாமா? misuse scripture for gain. தன்னுடைய ஆதாயத்திற்காக வார்த்தைகளை புரட்டி போட்டு, வார்த்தைகளை தாறுமாறாக்கி, எப்படி சாத்தான் ஏவாளிடத்திலே என்ன சொன்னான்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். என்னது? ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நீ இந்த கனியை புசித்தால் தேவதூதர்களை போல மாறி விடுவீங்க. எப்படியாமா? நீங்க தேவதூதர்களை, நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் எப்படி அழகா ஏவாளை ஏமாற்றுறது. ஒரே ஒரு வசனம். அதான் என்னது? கிரீடி, ஆசை காட்டுறது. அவன் ஆசை காட்டுறான். எப்படி ஆசை காட்டுறான்? அதான் கிரீடி. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, 4:5 வாசிங்க. பாருங்க, சர்ப்பம் என்ன சொல்லுது பாருங்க. சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்க சாகவே சாவதில்லை. பாருங்க, இதை நீங்க சாப்பிட்றப்ப, when you going to eat this, என்ன ஆயிடுவீங்களாமா? கண்ணு திறக்குமாமா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிருவீங்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன உண்டாகும்? நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ங்கிறார். ஆனா பிசாசு தந்திரமா எப்படி பேசுறான் பாருங்க. அதான் என்னது? பிசாசினுடைய தந்திரம். பாருங்க, உன் கண்கள் திறக்கப்படும். அடுத்தது என்ன? அப்ப ஆண்டவர் ஆதாம் ஏவாளை குருடியாவ படைச்சிருக்கிறான். அவர்கள் குருடராங்களா? இல்ல, அவர்கள் குருடர்கள் அல்ல. ஆனால் பிசாசனுடைய தந்திரம் அதுதான். அடுத்து என்ன சொல்றான்? முதல்ல உங்கள் கண்கள் திறக்கப்படும். இரண்டாவது, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல. தேவர்கள்னா யார்? ஏஞ்சல்ஸ் மாதிரி ஆயிருவீங்க. நீங்க எப்படி மாறிடுவீங்களாமா? நன்மை தீமை. ஏன்னா அவன் யார்? அவன் சாத்தான் ஒரு ஏஞ்சல். சாத்தான் ஒரு தேவனாலே படைக்கப்பட்ட தேவதூதன். அவன் தேவ சமூகத்தில் இருக்கிற அவன் ஒரு தேவதூதன். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்தது? பொறாமையின் ஆவி, பெருமையின் ஆவி, மேட்டிமையின் ஆவி, தேவனை விட தன்னை உயர்த்தி காட்டுகிற அந்த பெருமையின் ஆவி. சொல்றாங்கல்ல, எங்க அப்பாவா, அவரு என்ன படிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்க அம்மாவா, எங்க அம்மா எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நல்லா அழகா இருக்கிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன். எங்க அப்பா என்ன 200, 300, 500 கூட சம்பாதிக்கலாம், நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இப்படி பெருமை பேசுகிற பெருமையின் ஆவி. அது இன்னைக்கு நிறைய பேத்துக்குள்ள பார்க்கலாம். பெற்றோர்களை மட்டப்படுத்தி பேசுகிறது. அதே மாதிரி வாத்தியார் டீச்சர்களை, அதே மாதிரி கூட இருக்கிற நண்பர்களை, பக்கத்து வீட்டுக்காரங்களை, உறவினர்களை மட்டுப்படுத்தி பேசுகிறது தான் என்னது? பெருமையின் ஆவி. சமமாக நினைக்காமல், அவர்களுக்கு அவ்வளவுதான் முடியும். அவர்கள் காலத்துல அது பெரிய காரியம். நீங்க அவங்க உங்களை மாதிரி சின்ன வயசா இருக்கிறப்ப உங்க அப்பா அம்மா காலத்துல 2ஆம் கிளாஸ் படிக்கிறது, 5ஆம் கிளாஸ் படிக்கிறதே பெரிய பெருமை. அந்த காலத்துல பள்ளிக்கூடம் போறதே பெரிய பெருமை. 500 ரூபாய் சம்பாதிக்கிறது அன்னைக்கு பெரிய அமௌண்ட். 500 ரூபாய் எல்லாம். நான்லாம் 90ல என்னுடைய முதல் சம்பளமே மாசம் 500 ரூபா தான். அதை விட 80ல பள்ளிக்கூடத்து லீவ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு
30 பைசா கொடுப்பாங்க சம்பளம். வாரம் 10 ரூபா. பகலும் நைட்டும் வேலை செஞ்சோம்னா வாரம் 10 ரூபா சம்பளம். நான் அந்த பள்ளிக்கூட லீவில் போய் ஒரு வாரம் வேலை செஞ்சேன்னா எனக்கு 10 ரூபா கிடைக்கும். அன்னைக்கு 10 ரூபாங்கிறது இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு ஈக்குவல். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு 1 ரூபா கூட மதிப்பே இல்லை பாருங்க. அப்போ ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், the greedy pastor misuse the scripture and gain. ஜனங்களை தவறாய் போதித்து அதன் மூலமாய் நன்மை பெறுகிறவள். அதான் பிசாசு செய்தான். நான்காவதாக, the godly pastor is the lives humble and modestly. Lives humble and modestly. தன்னை தாழ்த்தி இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுக்கு எது பிரியமோ, தேவன் எதை அங்கீகரிக்கிறாரோ அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் என்னது காட்லி பாஸ்டர். இந்த கிரீடி பாஸ்டர் என்ன செய்வாங்க? பொறாமை, பெருமை உள்ள ஊழியக்காரர். லிவ்ஸ் லாவிஷ்லி அண்ட் கிரீடிலி. அப்படியே காரு, பங்களா, அது இதுன்னு பணத்தை வாரி இறைப்பாங்க. பெரிய பெரிய கூட்டம், பெரிய பெரிய அளவுக்கு செய்து பெருமை பேசிக்கொண்டு அலைவார்கள். அதான் என்னது கிரீடி பாஸ்டர். இதெல்லாம் எதற்குன்னா, நீங்க அந்த அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரர் எப்படி ஊழியம் செய்கிறார்? தன்னை தாழ்த்துகிற ஊழியக்காரரா, பெருமை பேசுகிற ஊழியரா, கிரீடியா அல்லது லாவிஷா, வீண் செலவுகள் ஆடம்பரமாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஐந்தாவதாக, காட்லி பாஸ்டர் சீக்ஸ் காட்லி எடிஃபிகேஷன். தேவனை குறித்தான காரியங்களை, தேவனுக்குரியதை குறித்து போதித்து அவர்களுக்குரியதை, ஜனங்களுக்கு தேவனை பற்றியதான காரியங்களை பேசுகிறது. And greedy pastor will preach, seeks personally enrichment. தனக்குரியதை, தன் குடும்பத்துக்குரியதை, தனக்கு என்ன வேண்டுமோ, தன்னுடைய சுக ஜீவியத்திற்காக பர்சனல் என்ரிச்மெண்ட், தன்னுடைய சுய லாபத்திற்காய் செய்கிற காரியத்தை பார்க்கலாம். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் விச் பாஸ்டர் ஆர் யூ ஃபாலோயிங் அண்ட் விச் பாஸ்டர்ஸ் ஆர் இன் யுவர் சர்ச். எந்த ஊழியர்களுக்கு நீங்கள் சென்று அந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், எந்த ஊழியர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? கவனமாக நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம ஒரு உபதேசம் கேட்க வருகிறோம். செர்மன் என்னது? செர்மன் என்றால் என்னது? ஆராதனை நேரம். செர்மன் என்றால் என்னது? ஆராதனையிலே பிரசங்க நேரம். SERMON, செர்மன். நம்ம என்ன கேட்க வருகிறோம்? சபையிலே தேவனுடைய செய்தியை கேட்க வருகிறோம். ஆராதனை செய்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வருகிறோம். செர்மன். இந்த செர்மனுக்கு நான் உங்களைய அதனுடைய அப்ரிவேஷன், அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். SERMON என்றால், எஸ் என்பது ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் ஃபார் எடிஃபிகேஷன். அதான் இப்ப நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 2:14 சொல்லுகிறது. வாசித்தோம், இன்னொரு முறை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூடி அவர்களை நோக்கி சத்தமாய், எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தை செவி கொடுங்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நீங்க அங்க இருக்கிற எருசலேமில் இருக்கிற யூதர்களே, மற்ற ஜனங்களே, நீங்க எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள். ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், தேவனுக்குரியதை அறிந்து கொள்கிறது. ஆமென். அதுதான் செர்மன், அதுதான் எனது உபதேசம். நான் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த சபைக்கு எதுக்கு வர்றோம்? இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமா அறிந்து கொள்ள வருகிறோம். ஏன் பள்ளி படிப்பை இடையில நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க?
அவன் 5ஆம் கிளாஸோட படிச்சான்னா அதுக்கு மேல அவனுக்கு பொது அறிவு வராது. 10ஆம் கிளாஸ் படிச்சானா அவனுக்கு அங்கே காலேஜ்னா என்னன்னு தெரியாது. காலேஜ் முடிச்சவனுக்கு அடுத்தது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி எடுக்கணும் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி அல்லது ஒரு பிஹெச்டி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க படிச்சீங்கன்னா தான் முடியும். ஏன் டாக்டர்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி எடுக்கிறாங்க, எம்டி முடிச்சுட்டு மறுபடியும் படிக்கிறாங்க. பெரிய பெரிய படிப்பு உத்தியோகஸ்தர்கள், பெரிய பெரிய படிப்பு படிக்கிறவங்கலாம் ஏன் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால், இந்த உலகம் எப்படிப்பட்டது? ஒரு மிகப்பெரிய கடல். இந்த உலகத்துல லட்சக்கணக்கான காரியங்கள் இருக்கிறது. எவ்வளவு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சு 5ஓ 10ஓ தெரியும். மீறி போனா பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லாத நம்ம சுற்றி நடக்கிற ஒரு 100 பேர்த்தோடையதோ இல்லாத ஒரு 1000 பேர்த்தோட காரியம் தான் தெரியும். லட்சக்கணக்கான காரியங்கள் இருக்கிறது இந்த உலகத்துல. அதை போல வேதத்திலே தேவன் நமக்கு லட்சக்கணக்கான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கோடிக்கணக்கான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுதுன்னா, தேவன் நமக்காய் செய்து வைத்திருக்கிறவர்களை, தேவன் நமக்காய் செய்து வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை. எப்படி? நீங்க கண்டதே இல்லையாமா. அடுத்தது காதுகள் கேட்டதும் இல்லை. அவ்வளவு செஞ்சு வச்சிருக்கார். நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப இந்த பூமியில நமக்கு தெரியாமல் கோடிக்கணக்கான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பூமை உருண்டைன்னா யாரும் நம்பல. பூமி தட்டையா இருக்கு. நம்ம நிக்கிற இடம் எப்படி இருக்கு? தட்டையா இருக்கு, பிளாட்டா இருக்கு. பிளாட்டா இருக்கிறது என்னது? தட்டை. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? இந்த பூமி இந்த மாதிரி ஒரே ஒரே சமமா இருக்கு மாட்டிருக்குது அப்படின்னு. ஆனா நம்ம நிக்கிற பூமி எப்படிப்பட்டது? இந்த பூமி உருண்டையானது. இப்ப நம்ம உருண்டைக்கு மேலதான் நிக்கிறோம். ஆனால் அது என்ன ஆயிட்டு இருக்குது? எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு சுத்திட்டே இருக்கு. நமக்கு தெரியல. இந்த பூமி எப்படி ஆயிட்டு இருக்கு? சுத்திட்டு இருக்கு. பூமி தன்னைத்தானே சுற்றுகிறதுன்னு நீங்க ஆங்கிலத்துல இதுல படிச்சிருக்கலாம். ஹிஸ்டரி ஜியோகிராஃபில சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கலாம். அது சுத்துறது நின்றுச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? மரித்து விடுவோம். அப்ப இதே வேதம் எப்பவோ சொல்லுது. இன்னைக்கு நேரத்துல வேதம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாக சொல்லப்பட்டிருக்க. இப்படி தேவனுக்குரிய காரியங்கள், அதான் என்னது? ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் ஃபார் எடிஃபிகேஷன். தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, தேவனை குறித்து அறிந்து கொள்ளத்தான் நம்ம சபைக்கு வருகிறோம். ஆமென். அண்ட் E for exposition of biblical truth. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை, வெளிப்பாடுகளை, எக்ஸ்பொசிஷன் ஆஃப் பிப்ளிக்கல் ட்ரூத், வேதத்தின் வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள. வாசிங்க 2 தீமோத்தேயு 4:2 சொல்லுது. வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி தடுக்கி கொண்டு புத்தி சொல்லு. பாருங்க, இந்த திருவசனத்தை, பைபிள் சத்தியத்தை என்ன செய்யாமா? உனக்கு டைம் கிடைக்குது கிடைக்கலைங்கிறதெல்லாம் கவலைப்படாத. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க பைபிளை பத்தி இன்னைக்கு யாரு பேசுறதுக்கு கேட்கிறா? யாரு கேட்கிறா? கேட்டாலும் கேட்காட்டி நீங்க உங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம். இன்னைக்கு என்ன? வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, மீடியா இருக்கு. நீங்க பேசாட்டி என்ன செய்யும்? உங்க ஸ்டேட்டஸ் பேசி. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? சினிமா நடிகனையும் சினிமா பாட்டையும் உலக காரியத்தை கொண்டு போய் வச்சு அதை பார்த்துட்டு ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இன்னைக்கு சோசியல் மீடியாவை உங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்க பீடமா கொடுத்துருக்காரு. ஆமென். நீங்க அதுல தேவனுடைய வார்த்தையை நீங்க பேச வைங்க.
உங்களுடைய நேரத்தை அதில் வீணாய் செலவழிக்காதீங்க. சோசியல் மீடியாவில் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கோடிக்கணக்கான தேவனை குறித்தான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறது இல்லை, அதை குறித்து கவலை இல்லாம உலக மயக்கத்தில் இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, என்னது, சமயம் வாய்ச்சாலும் கிடைச்சாலும் கிடைக்காட்டி நீ என்ன பண்ணு, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஐயா எனக்கு படிக்கவே தெரியாது, பேசவே தெரியாது, நான் என்ன சொல்றது? நீங்க ஆமென் அல்லேலூயா சொன்னா கூட போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 பேர்த்துக்கிட்ட பேசுறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எங்க ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், அதே ஒரு பெரிய சாட்சி தான். அல்லது எனக்கு இன்னைக்கு காலையில் நல்ல சாப்பாடு எனக்கு எங்க ஆண்டவர் கொடுத்தாரு, எங்க ஆண்டவருக்கு நன்றி நீங்க சொல்லலாம். டீ குடிக்கிறதுக்கு எனக்கு நல்ல டீ கொடுத்தாரு. இப்படி நீங்க 4 பேர்த்துக்கிட்ட பேசுறப்ப சொல்லலாம். அதுவே என்னது, ஒரு பெரிய சாட்சி தான். ஆமென். அதையே சொல்றதுக்கு கூட நம்ம என்ன நினைக்கிறோம், யோசிக்கிறோம். பாருங்க, உங்க சபைக்கு நீங்க வருகிறது, நீங்க ஒவ்வொரு நாளும் இன்னும் புது பலன் அடைய. ஆமென். இன்னும் நீங்க எக்ஸ்போஸ் ஆக, உங்களை அதிகப்படுத்திக் கொள்ள, விசுவாசத்தை, தேவனை குறித்த உண்மையை, சத்தியத்தை அதிகப்படுத்திக் கொள்ளத்தான் நம்ம சபைக்கு வருகிறோம். ஆமென். ஒன்னு வந்து எஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் ஃபார் எடிஃபிகேஷன், and second for exposition of biblical truth. சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை பிரசங்கம் பண்ண, அதை என்ன செய்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளோ அல்லது நம்ம கூட இருக்கிறவங்களோ, குடும்பத்தில் யாராவது ஏதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா பைபிள் வசனத்தை சொல்லி அவங்களை கண்டிக்கும். ஆமென். பைபிள் வசனத்தை சொல்லி அதைத்தான் சொல்லுது. வாசிங்க, அதை இன்னொரு ட்ரிப் வாசிங்க. பாருங்க, கண்டனம் பண்ண வேண்டும். பைபிள் சொல்லிருக்கு, தாய் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படி, சபை ஆராதனையில ஞாயிற்றுக்கிழமை நாள் கலந்துக்க. நீங்க பைபிள் வசனத்தை சொல்லி சொல்லணும், சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும். இச்சை செய்யாதே, திருடாதே, பொய் பேசாதே, களவு செய்யாதே, பிறனுக்குள்ள யாதொன்றை நீ இச்சிக்காதே. இதெல்லாம் 10 கட்டளையில் இருக்கு. அதை சின்ன குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, மற்றவர்களுக்கும் அங்கே கெட்ட வார்த்தை பேசுறப்ப பைபிள் சொல்லுது, உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாது. நாவு என்னது, நாவு அது ஒரு கொடிய விஷம் நிறைந்தது. நாவு இருபுறம் அது பேசுகிறது, அது நரம்பில்லாதது. இப்ப பைபிள் சொல்லி இருக்கு, இப்படி நீங்க இடையில பேசுறப்ப, ஏதாவது தப்பு செய்யறப்ப பைபிள் வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு அந்த உணர்வு கொடுக்கும். அதனாலதான் பழைய காலத்துல அதை கதையா சொல்லுவாங்க. வயசானவங்க ஏதோ ஒரு ராஜா கதை, ஏதோ ஒரு ஊர்ல நடந்தது அல்லது ஏதோ ஒரு வீட்டுல நடந்ததுன்னு ஏதோ ஒரு கதையை சொல்லுவாங்க. நம்ம அப்படி கற்பனை கதை சொல்ல வேண்டியதே இல்லை. நமக்கு ஒவ்வொரு தேவ ஊழியர்களை குறித்து சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நாமும் அதன் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். நான் இன்னைக்கு காலையில் ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் கேட்டேன். அவங்க ஒரு பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர். அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய பாட்டி சின்ன வயசுல அந்த ஊசி இருக்கு பாருங்க, கையில நம்ம தைக்கிற ஊசி இருக்குல்ல, தைக்கிற அந்த ஊசிய, அந்த முனை இருக்கும், இன்னொரு இடத்துல அந்த நூல் கோர்க்கிறது இருக்கும். இன்னொருத்தர் கையில கொடுக்கறப்போ அந்த முனை இருக்கிற இடத்துல கொடுக்க கூடாது, திருப்பி கொடுங்கம்பாங்க. ஏன்னா வாங்குறவங்களுக்கு தெரியாது எது முனை எது நூல் கோர்க்கிற இடம். அப்ப வாங்குறவங்க டப்புன்னு கையை நீட்டிட்டாங்கன்னா என்ன செஞ்சிடும், கைய என்ன செஞ்சிடும், குத்தீரும், கிழிச்சுட்டும், ரத்தம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப சின்ன வயசுலயே அதை சொல்லி கொடுக்கணும். இல்ல, ஒரு கத்தி கொடுக்கறப்ப கத்தியோடைய அந்த கூர்மை முனை இல்ல, கத்தியோட புடி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு அங்க பெரிய பெரிய ஆளுக, பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மத்தியில நம்ம
அவ்வளவு இதா சொல்லுது. எனக்கு என் பாட்டி சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 காரியத்தை அந்த அம்மா சொல்றாங்க. பள்ளிக்கூடத்தில் எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, இன்னைக்கு உலகத்தான் பிள்ளைகளை அல்லது மற்றவர்களை எப்படி வாழ வேண்டும் என்று அநேக யோசனைகளை, புத்திமதிகளை சொல்றான். ஆனா இவைகள் எல்லாம் வேதத்துல நமக்கு எங்க இருக்கு? எதில் இருக்கு? நீதிமொழிகள் இருக்கு. அதுதான் அதனுடைய பேரு என்னது? நீதிமொழிகள். நீங்க நீதிமொழிகளை எடுத்து குழந்தைகளுக்கு நீங்களே அதுல எத்தனையோ காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கு. இப்ப பாருங்க, தேவ பிள்ளைகள் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்குறப்ப அவங்க அதான் சொல்றாங்க, 5 விளையாதது 5 வயசுல அவனுக்கு நீங்க சொல்லி கொடுத்து அவன் உங்க பேச்சை கேட்டு அவன் கீழ்ப்படிஞ்சு நடக்கலைன்னா அவன் 50 வயசான இல்ல சாகிற வரைக்கும் உங்களுக்கு எதிர்த்துத்தான் நிற்பான். நீங்க அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பையனானாலும் சரி, பெண்களானாலும் சரி. சின்ன வயசுலயே நீங்க அவங்களை என்ன செய்ய வேண்டும்? எது சரி எது தவறு போதிக்க வேண்டும். அதுக்குத்தான் நம்ம சபைகளுக்கு சின்ன பிள்ளைகளை கொண்டு வருகிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லி புரிய வைக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுது, எக்ஸ்போசிஷன் ஆஃப் பிபிலிக்கல் ட்ரூத். அடுத்தது மத்தேயு 5 அதிகாரத்தில் சொல்லுது, ரெவலேஷன் ஆஃப் காட். வேதத்தை குறித்து வாசிப்போம். மத்தேயு 5:1-2. பாருங்க, ஆண்டவர் ஒரு உபதேசம் சொல்றார், ரிவீல் பண்றார். வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறார்? உபதேசித்து சொல்றார். அதுதான் என்னது? இந்த பூமியிலே இன்னைக்கும் பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய இந்த இன்வென்ஷன் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள், தாமஸ் ஆல்வா இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய கண்டுபிடிக்கப்பட்ட பெஞ்சமின் பிராங்க்லின், பெஞ்சமின், இந்த மாதிரி அநேக அறிஞர்கள், அவர்கள் அநேகர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு பைபிள்லேயே பிடிச்சது என்ன என்றால் மலை பிரசங்கம், த செர்மன் ஆஃப் மவுண்ட். என்னது? மலை பிரசங்கம். அதுதான் இது. இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் இன்றைக்கும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் சரி, பெரிய பெரிய ஞானிகளும் சரி, இந்த வசனத்தில் இதில் இருக்கிற அநேக வசனங்களை சொல்லுவாங்க. இதில் இருக்கிற அநேக வசனங்களை சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசம் தான், அந்த மலை பிரசங்கம் தான் என்று சொல்லுவார்கள். காந்தியடிகளாகட்டும், கருணாநிதி ஆகட்டும், அல்லது இன்னும் பெரிய பெரிய இந்தியாவிலே பெரிய மனிதர்கள் இந்த வசனத்தை பேசுவாங்க. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், வேதம் நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய வாயை திறந்து ஒரு மனிதன் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று ரிவீல் செய்கிற தேவனுடைய வார்த்தை. ஆமென். ரிவீல், அதான் என்னது? வெளிப்படுத்துகிற. அது 3ஆவதாக. அடுத்தது 4ஆவதாக எம். ஒன்று வந்து எஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், and E for expression biblical truth, and R for revelation of the God word. 5ஆவதாக எம் என்றால் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 28-29 சொல்லுது. வாசிங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டது. பாருங்க, நீங்க கேட்கிற வசனம் உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்க வேண்டும். ஒரு சபையில போய் ஒரு செய்தி கேட்கறீங்க, ஒரு செர்மன்,
ஒரு உபதேசம் கேட்குறீங்க, அந்த பிரசங்கத்தை கேட்கிறப்போ அது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மோரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரைச்சஸ் லிவிங். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது எப்படி இருக்க வேண்டுமாமா? மோரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நல்லது எது, சரி எது, தவறு எது, ஒழுக்கமானது எது, உண்மையானது எது, பரிசுத்தமானது என்கிற அந்த மோரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ரைச்சஸ் லிவிங், சரியான ஜீவியம் இந்த பூமியிலே ஜீவிப்பதற்கு அது நமக்கு ஒரு மோரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறது. ஒழுக்கம் சொல்றாங்கல்ல பள்ளிக்கூடத்துல, நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு கிளாஸ் நடக்கும், மோரல் கிளாஸ். என்னது மோரல் கிளாஸ் அப்படின்னு? என்னது? பள்ளிக்கூடத்திலே ஒழுக்கமாக நடப்பது எப்படி, சரியாய் கற்றுக்கொள்வது எப்படி, கீழ்ப்படிந்திருப்பது எப்படி என்கிற மோரல் கிளாஸ் நடக்கும். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு? எல்லாம் கத்தி எடுத்து சுத்து, தடி எடுத்து சிலம்பாட்டம் ஆடு, குதிரை ஏறு, டைவடி, செஸ் விளையாடு, இப்படி அப்படி என்று சொல்லி எல்லாம் பிளே கேம்ஸுக்குள்ள போயிடுச்சு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல போயிருச்சு. இன்னைக்கு மோரல் இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை. அதனாலதான் படிக்கிற பாருங்க, சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. பாம்பேல 7 வயசுக்குள்ள 11 வயசு பசங்க 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை, ஸ்கூல்ல நடக்குது, காலேஜில் நடக்குது, படிக்கிற சின்ன இடத்துல நடக்குது இன்னைக்கு தவறுகள். என்ன காரணம்? என்ன இல்லை? மொராலிட்டி இல்லை, மோரல் இல்லை. ஒழுக்கீனத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பதற்கு வாத்தியார்கள் வந்தாலும் பெற்றோர்கள் அனுமதிப்பதில்லை. என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், என் குழந்தைய கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியும், என் குழந்தைய அடிக்கிறதுக்கு நீ யார் என்று சொல்லி இன்னைக்கு வாத்தியார் அடிக்க போறக்கும், பள்ளிக்கூடத்தை நிறுத்துறக்கும், பள்ளிக்கூடத்தையே நடத்த முடியாதபடி கோர்ட்டு கேஸ் போட்டு இன்னைக்கு எத்தனையோ பள்ளிக்கூடம் நின்று கிடக்குது. டீச்சருக்கு வாத்தியம் பசங்களாம் என்ன செய்யக்கூடாது? கண்டிக்கவே முடியாது. ஏண்டான்னு கேட்க கூடாது. என்ன என் பையனை டேங்கிற, நீ யாரு டேங்கிறக்கு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? உலகம் இன்றைக்கு என்ன ஆகி கொண்டிருக்கிறது? இம்மோரலுக்குள்ள போயிட்டு இருக்கு, ஒழுங்கீனத்துக்குள்ள போயிட்டு இருக்கு, மோரலே இல்லை. அப்போ பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது how to live in moral instruction, righteous living, சரியானபடி நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதத்தின் மூலமாய் நமக்கு போதிக்கிறார். ஆமென். அப்போ நம்ம சபைக்கு வருகிறது நம்முடைய ஒழுங்குகளை குறித்து, நன்மைகளை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து அறிந்து கொள்ள உபதேசத்தின் மூலமாய், போதனைகள் மூலமாய் அறிந்து கொள்ள வருகிறோம். ஆமென். தென் SROMON, அதுல அந்த 5வதாக ஓச்சரி ஃபார் ரிலீஜியஸ் டீச்சிங். ஓச்சரி ஃபார் ரிலீஜியஸ் டீச்சிங். வாசிங்க லூக்கா 4:43. லூக்கா 4:43. பாருங்க, எல்லா ஊர்களிலும், எப்படி எல்லா இடத்திலும் சென்று தேவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இதற்குத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப என்னது? இயேசு கிறிஸ்து அதை சரியாய் செய்து முடித்தார். அதனாலதான் அவர் மரிக்கிறப்ப என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் என்னென்ன செய்ய வேண்டுமோ நான் எல்லாத்தையும் செய்து முடித்தேன். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, அவர் எல்லா இடங்களுக்கும் போய் அவர் டெய்லி சுத்தமா 20 to 30 கிலோமீட்டர் நடப்பாராம். 20 to 30 கிலோமீட்டர் நடந்துட்டே இருப்பாராமா டெய்லி. அந்த 3.5 வருஷம் அவர் கிராமமா சுத்திட்டே இருந்தார்.
மேடு பள்ளத்தாக்கு, இங்க கடல்ல இங்கேயும் அங்கேயும் சுத்தி கொண்டே இருந்தார் அந்த 3.5 வருஷம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்க எருசலேம்ல இருப்பார், திடீர்னு பார்த்தீங்கன்னா கலிலேயா போவார், திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்க போவார், எங்க சமாரியா பட்டணத்துக்கு போவார். இப்படி இந்தெல்லாம் அந்தல நீங்க அதெல்லாம் அந்த மேப்ல எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனையோ 1000 கிலோமீட்டர் அவர் நடந்திருக்கார். ஏன்னா அன்னைக்கெல்லாம் என்ன கிடையாது, இன்னைக்கு மாதிரி காரோ பைக்கோ இது ஃப்ளைட்டோ கிடையாது. இன்னைக்கெல்லாம் 1 மணி நேரத்தில் 2000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு இன்னைக்கு ஃப்ளைட் இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நடந்து தான் போவோம். அதிகபட்சம் கழுதை சவாரி இருக்கு, குதிரை சவாரி இருக்கு. ஆனால் இயேசு அதையெல்லாம் எதுவுமே விரும்பல. அவர் நடந்து தான் போனார் எல்லா இடத்துலையும். அதிகபட்சம் அவர் உபயோகப்படுத்தினது ஒன்னே ஒன்று தான். என்னது? ஒன்னே ஒன்று தான் உபயோகப்படுத்தினார். என்னது? படகு. அவர் அதிகமாக டிராவல் பண்ணது எதுல? படகுல தான் டிராவல் பண்ணார். கடைசியா மறிக்கிறப்ப தான் கழுதைக்குட்டி மேல உட்கார வச்சு கொண்டு வர்றாங்க. அதுமே சும்மா அந்த கிராமத்துக்குள்ள வர்றது. பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வர்றதுக்கு தான் அவர் அந்த கழுதைக்குட்டியை உபயோகிச்சார். இப்ப பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? ரிலீஜியஸ் டீச்சிங். என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க. அப்ப நம்ம இங்க வருகிறத எதுக்கு குறிச்சு கேட்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேட்க. தேவன் நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை வைச்சிருக்கார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவராய் விடேன், நான் உங்களோடு கூட நான் என்ன செய்கிறேன், உங்களை கொண்டு போறேன், உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை வாசிங்க. யோவான் 14:2 14:1-2 வாசிங்க. இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். யோவான் 14:1-2. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் பாருங்க, என்னிடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக பாருங்க, நான் போய் இப்ப ஆண்டவர் இப்ப நமக்கு எதுக்காக அங்க போயிருக்காரு? நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண வச்சிருக்காரு. இந்த நம்ம அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? நம்ம அங்க போறதுக்கு தேவன் நமக்கு இங்கிருந்தே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். தேவன் நம்ம இங்க ஆயத்தப்படுத்துறார். நீங்க எப்படி போகிறது? எப்படி ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி ஒரு வகுப்பில் இருந்து இன்னொரு வகுப்புக்கு போகிறோமோ, அதை போல இந்த உலகம் என்கிற இந்த கட்டில் இருந்து அந்த மரணமே இல்லாத ராஜ்யம், அங்க என்ன கிடையாது? மரணம் இல்லை. அதனாலதான் அங்க வேதம் சொல்லுது, எஸ்ஐயாவில் அங்க என்ன கிடையாது? இனி துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை. அங்க என்ன இல்லை? there is no more death, there is no more. என்னது? அங்க என்ன கிடையாது? திருடன் இல்லை. வாசிங்க, வெளிப்படுத்தின விஷயம். சாரி, ஏசாயா 66. சாரி, 66 அல்ல, ஏசாயா 65. ஏசாயா 65 வாசிங்க. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. 19 வாசிப்போம். 19 வாசிங்க. நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும். பாருங்க, அங்க என்ன கிடையாது? அழுகை கிடையாது. அடுத்தது என்னது? கூக்குரல் கிடையாது. அடுத்தது என்னது? அற்பாய் சொல்ல பாலகன் அப்படின்னு என்னது? வயிற்றிலேயே பிறந்து இறக்குறது அல்லது பிறந்து சீக்கிரம் இறந்து போற குழந்தைய கிடையாது. அப்புறம் என்னது? பூரணமாகாத கிழவனும் 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபனை போல இருப்பார். ஆமே.
அப்ப அங்க அதுதான் இருக்கும். ஆமென். ஆமென். அப்போ அங்க என்ன கிடையாது, மரணம் இல்லாத ஒரு தேசம். ஆமென். அதான் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்த இருக்கிற ஒரு ராஜ்யம். அது தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். ஆமென். அங்க செல்றதுக்குத்தான் தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, அந்த பட்டணத்துக்கு நம்ம போறோம். அதுதான் வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. 1 மற்றும் 8 நீங்க வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு பாருங்க, நம்முடைய வீடுன்னு என்னது, பூமிக்குரிய கூடாரம்னா என்னது, நம்முடைய இந்த சரீரம், இந்த உடல், இது பூமிக்குரியது. இது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உத்தரித்து பாருங்க, அது கைவேலை இல்லாத வீடு. ஏன் கைவேலை இல்லைன்னா, இந்த சரீரத்தை தேவன் எப்படி உண்டாக்கினாரு, மண்ணால. ஆதாமை எதன் மூலமாய் சிருஷ்டித்தார், மண்ணில் சிருஷ்டிக்கிறார். அப்படின்னு என்னது, மண்ணில் படத்தை போடுறார். கண் எங்க, காது எங்க, மூக்கு எங்க, இருதயம் எங்க, கை எங்க, கால் எங்கன்னு அவர் முதல்ல வரைகிறார். அதான் என்னது, மண்ணில் செய்கிறது. அதான் கைவேலை. ஆனா இன்னொன்னு கைவேலை இல்லாத ஒண்ணு அங்க நமக்காக பரலோகத்துல, அது நித்திய வீடு. ஆமென். அதான் இந்த சரீரம் என்பது ஒரு வீடு. நம்ம தான் தேவனுடைய ஆலயம், நம்ம தான் தேவனுடைய வீடு. அதனாலதான் சொல்லுது பாருங்க, 8ஆம் வசனம் சொல்லுது, 7ஆம் வசனத்துல, இந்த தேகத்திலே குடியிருக்கிற நாம் கர்த்தரிடத்திலே குடியிருக்காலவோ அறிந்திருக்கிறோம் என்னும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி போறோம். எங்க போறோம், கர்த்தரிடத்திலே குடி போக அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தம் நம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானதை நாடு. ஆமென். அப்ப தேவனுக்கு பிரியமானதை செய்யத்தான் நம்ம இந்த பூமியில காத்து கொண்டிருக்கிறோம். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், நித்தியமான வீடு. ஆமென். அப்ப அந்த நித்திய வீட்டுக்கு செல்வதற்கு வழி என்ன, அது எப்படி நம்மை கொண்டு சேர்க்கிறது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளத்தான் என்ன செய்கிறோம், சபைக்கு வந்து அதை அறிந்து கொள்ள வருகிறோம். அடுத்தது என் செர்மன்ல லாஸ்ட் வேர்டு என், நர்ஸ்மென்ட் ஃபார் த சோல். வாசிப்போம். யோவான் 6:63. யோவான் 6:63. யோவான் 6:63 வாசிப்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆமென். ஆமென். பாருங்க, நர்சரி அப்படிங்கிறான். அப்படின்னு என்னது, நர்சரினா 2 இருக்கு. ஒரு நர்சரிங்கிறது சின்ன பிள்ளைகளை படிப்பு சொல்லி கொடுக்கிற நர்சரி. இன்னொரு நர்சரி என்னது, தோட்டத்துல காய்கனிகளை, பயிர் வகைகளை விளைவிக்கிற இடம். அது முளைய பண்ணுகிறது, அது வளர செய்கிறது. அதே போல நர்ஸ்மெண்ட் அப்படின்னு என்னது, நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா, சோல், அது தேவனுக்குள்ளாய் அனுதினமும் வளர என்னது அம்மா, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். என்னது, வசனங்கள் தான் என்னது, அதை உங்களுக்குள்ளாக ஆவியாயும் ஜீவனாயும் இருந்து அதை உங்களை வளரச் செய்கிறது. ஆமென். ஆவி இல்லாதவன் யாரு, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவன் ஒரு மரித்த மனிதன். அவனுக்குள்ள என்ன கிடையாது, தேவ ஆவி இல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவி இல்லைனாலும் அவன் யார், அவன் மரித்த மனுஷன் தான். அவனுடைய சரீரம் இருக்கும், அவனுடைய ஆத்மா இருக்கும். ஆனா ஆத்மா என்னது, மரித்து போன ஆத்மா. இப்ப தேவன் நமக்குள்ள இருக்கிறத, தேவ ஆவி நமக்குள்ள என்ன செய்கிறது, ஜீவனை கொண்டு வருகிறது.
நமக்கு என்ன கொண்டு வருகிறது? நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? என்டர்னல் லைஃப், நித்தியமான வாழ்க்கையை கொண்டு வருகிறது. ஸோ பாருங்க, இதுதான் செர்மன். எழுதுனவங்க அதை வாசிங்க பார்க்கலாம். எஸ்னா என்ன, ERMON, அதை வாசிங்க. தமிழ்ல இங்கிலீஷ்லயும் சொன்ன அதை வாசிங்க. Scriptural message for us. ம் Exposition of biblical truth. ம் Revelation of God's word. ம் Moral instruction for righteous living. ம் Model for religion. ம் Nourishment for soul. ம் ஸோ பாருங்க, இதுதான் இந்த 6 காரியங்கள் தேவ பிள்ளைகள் நம்ம சபையிலே உபதேசமாய் கேட்டு இது நம்மை தேவனுக்குள்ளாக வளரச் செய்கிறது. ஆமென். Amen. தேவனுக்காக நம்ம கனி கொடுப்பதற்கு தேவனிலே வளர கிரியை செய்கிறது. சரி, நான் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை எடுத்து நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 4-5 காரியங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 5M, அது என்னது? 5M அப்படின்னு என்னது? உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனி பேர் என்னது? 3M கம்பெனிம்பாங்க. என்னது? என்ன கம்பெனி? 3Mங்கிறது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி. அது இப்போ பைபிள் நமக்கு 5M அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அப்படின்னு என்னது? முதலாவது நான் அதை சொல்லுகிறேன், நீங்க எழுதிக்கங்க. முதல் M, முதல் M, யுவர் மவுத். எபேசியர் 4:29 வாசிங்க. எபேசியர் 4:29 வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆ பக்தி விருத்தி கேடுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். போதும். பாருங்க, வாட் யூ ஸ்பீக் ரிவீல் வாட் ரூல்ஸ் யூ. அப்படின்னு என்னது? நீ என்ன பேசுகிறாயோ அது உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த ஆவிதான் உனக்குள் இருக்கு. நீ கெட்ட வார்த்தை பேசினால் உனக்குள் கெட்ட ஆவிகள் இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ ஒரு மனுஷன் கெட்ட வார்த்தை பேசுறான், அவன் பேசுறதே அப்படி அப்படின்னா அவனுக்குள்ள யாருதான் இருக்கிறா? தேவாவி இல்ல. அப்போ கண்ட்ரோல் யுவர் 5M. இந்த 5M யூ ஹேவ் டு கண்ட்ரோல். கண்ட்ரோல் யுவர் 5M. இந்த டாபிக் அதான், கண்ட்ரோல் யுவர் 5M. ஃபர்ஸ்ட் M, யுவர் மவுத். எபேசியர் 4:29. ஆமென். ஆமென். இரண்டாவதாக ரோமர் 12:2 சொல்லுது, யுவர் மைண்ட், எ ரினியூடு மைண்ட் ப்ரொடியூஸ் ரைட் வாக். எ ரினியூடு மைண்ட் ப்ரொடியூஸ் எ ரைட் வாக். வாசிங்க, ரோமர் 12:2 வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆ ஆ ஆ ஆ பாருங்க, உங்கள் மனம், மைண்ட், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. அப்போ உங்க மைண்ட் எப்படி இருக்க வேண்டுமாமா? ரினியூடு மைண்ட். எப்படிப்பட்ட மைண்டு? புதிதாக்கப்பட்ட மனம். ஆமென். ஏன்னா இந்த ரினியூடு மைண்ட் என்ன செய்கிறதாமா? இட்ஸ் லீடு டு ரைட் வாக். சரியான ஜீவியத்திலே வழிநடத்தி கொண்டு போகும் உங்களை. ஆமென். அதான் என்னது? ரினியூடு வாக். என்ன வாக்கமா? மறுரூபப்பட்ட வாழ்க்கை, புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை. மனதிற்குள்ளாக அது உங்களை வழிநடத்துகிறது. இரண்டாவதாக. மூன்றாவதாக பிலிப்பியர் 4:6-7 வாசிப்போம். இன்னொருவர் 2 கொரிந்தியர் 9:8 வாசிப்போம். முதல்ல பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசி. பிலிப்பியர்
4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் ம் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் ம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, இது என்னது? யுவர் மூட், உங்களுடைய மூடுன்னா என்னது? உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய காரியங்கள். அது எப்படியாமா? கிரேஸ் ஸ்டெபிளைஸ் எமோஷனல் கண்ட்ரோல் சர்க்கம்டன்ஸ். எப்படியாமா? பீஸ் கம் ஃப்ரம் த ட்ரூத், நாட் ஃபாலிங். அது உங்களை சமாதானத்திற்குள்ளாக வழிநடத்துகிறது. ஆமென். அதைத்தான் அங்கே பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? அதைய வாசிப்போம். என்னவாமா? வாசிப்போம். பிலிப்பியர்ல வாசிங்க. பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, எல்லா புத்திக்கும். அதான் என்னது? நம்ம சொல்லணும், என்னடா புத்தி கட்டு பேசுற, அவனுக்கு மூடு சரியில்லைம்பாங்க. என்னது? கோபத்தோடு இருக்கிறான், எரிச்சலோடு இருக்கிறான், இல்ல அவன் புத்தி கட்டு போச்சு அப்படிம்பாங்க. அப்போ இந்த புத்தி என்னவா இருக்குதாமா? உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும்? எமோஷனல கண்ட்ரோல் செய்ய வேண்டும். அதான் என்னது? கிறிஸ்து இயேசு கொடுக்கிற உங்களுக்கு சிந்தை. ஆமென். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்க இருக்கிறப்போ உங்கள் சிந்தைகளை, உங்கள் நினைவுகளை, உங்கள் இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? கண்ட்ரோல் பண்றார். அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா சொல்றாங்களே ஒரு சில நேரங்கள்ல, அப்ப என்ன சீக்கிரம் கோபம் பட்டுறான், சீக்கிரம் எரிச்சல் ஆயிடுறான், சீக்கிரம் எல்லாரையும் அடிக்க போயிடுறான் அப்படின்னு. அவனால அந்த மூடு கண்ட்ரோல் பண்ண முடியாது. எரிச்சல் ஆச்சுனாலே சீக்கிரம் அடிச்சிருவாங்க, இல்லாட்டி சீக்கிரம் கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க. அப்ப அந்த மூடு இல்லை அவனுக்கு, கண்ட்ரோலிங் பவர் இல்லை அவனுக்கு. ஆனா தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறப்போ he will control. ஆமென். உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய நினைவுகளை God will control. அதான் என்னது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். எப்படியாமா? அது எப்படி காத்துக்கொள்கிறதாமா? நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப நீங்க தேவ சமூகத்திலே நீங்க ஒரு காரியத்தை தெரியப்படுத்துகிற பொழுது, தேவ சமூகத்திலே ஒரு காரியத்தை தெரியப்படுத்துகிற பொழுது, நீங்க வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துகிற பொழுது, உங்களுக்கு கோபமானாலும் எரிச்சல் ஆனாலும் அல்லது சூழ்நிலைகள் உங்களை மாற்றி போடுகிற பொழுது, நீங்க தேவ சமூகத்தில் உங்களை முழுசு ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். ஆமென். அதனாலதான் சொல்லுது, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கீர்த்தியுள்ளவை எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, அவைகளையே என்ன செய்ய வேண்டுமாமா? சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அதான் என்னது? கீப் யுவர் மூட், கிரேஸ் அண்ட் ஸ்டெபிளைஸ் எமோஷனல் அண்ட் இட் வில் கண்ட்ரோல் பை த காட். ஆமென். தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? பீஸ் கம் ஃப்ரம் த ட்ரூத். சத்தியத்திலிருந்து நமக்கு சமாதானம் வரும். ஆமென். நான்காவதாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லுது. 5ஆவதாக எபேசியர் 4:1 இந்த 2 கொரிந்தியர் வாசிச்ச பிறகு வாசிக்கலாம்.
எபேசியர் 4:1 எடுத்து வச்சுக்கணும். இப்போ 2 கொரிந்தியர் 9:7 வாசிச்சு நம்ம சீக்கிரம் முடிப்போம். 2 கொரிந்தியர் 9:7. இல்ல, 2 கொரிந்தியர் 9:7. ஓகே, பாருங்க, அங்க தேவன் சொல்லுகிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப தேவனுக்கு உரிய காரியத்திலே இது பணத்துக்காக அல்ல. இட்ஸ் நாட் ஃபார் யுவர் மணி. நீங்க தேவனிடத்துல சின்ன காரியம் கேட்டா சின்னதுதான் உங்களுக்கு கிடைக்கும். கிரேஸ் கிவ்ஸ் ஃப்ரீலி. கிரேஸ் கிவ்ஸ் ஃப்ரீலி. தேவன் நமக்கு கிருபையை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நாட் ஃபியர்ஃபுல்லி. அது பயத்தோடைய நடுக்கத்தோடைய அல்ல. ஆமென். அப்போ இந்த கிரேஸ நீங்க எப்படி பணத்தினால் அல்ல, நாட் யுவர் மணி. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்க தேவனிடத்திலே உங்களுக்கு எதெல்லாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டுமோ, நாட் ஓன்லி மணி, தேவ சமூகத்திலே நீங்கள் முழுசுமாய் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள, அந்த பயத்தின் ஆவியை போகி பலத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள உங்களை நீங்களே சமர்ப்பிப்பது. ஆமென். அப்ப தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார். அதை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நமக்கு அதான் சொல்லுது பாருங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக. எப்படி? சம்பூர்ணம். சகலவித நற்கிரியைகளை பெருகும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருவிகளை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாராமா? நற்கிரியைகளையும் சம்பூர்ணத்தையும் கிருபைகளையும் அவர் பெருக வல்லவராக இருக்கிறார். 5வதாக எபேசியர் 4:1 வாசிப்போம். ஆதலால் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவர்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். பாருங்க, நீங்க என்ன செய்ய வேண்டும்? யுவர் மேனர். 5வது என்னது? யுவர் மேனர். முதல் என்னது? மவுத். 2வது மைண்ட். 3வது மூட். 4வது மணி. 5வது யுவர் மேனர். இந்த மேனர் எப்படி இருக்க வேண்டுமாமா? யூ வாக் ஷுட் மேட்ச் யுவர் காலிங். உங்களுடைய அழைப்புக்கு பாத்திரங்களாக தேவன் உங்களை எதற்கு அழைத்திருக்காரோ அந்த அழைப்புக்கு பாத்திரமான. மிஞ்சி நடக்காதுன்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு வேற ஏதோ ஒன்று காரியமோ அல்லது வேற ஏதாவதுன்னா இது விட்டுக்கு அதுக்கு ஓடிடுவாங்க. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, நண்பர் உறவினர் மத்தியில சரி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்க. அந்த வயசானவங்களுக்கு தருந்த மகனுக்குரிய மரியாதை அல்லது சிஸ்டருக்குரிய மரியாதை, எல்டர் பிரதருக்குரிய மரியாதை, தங்கச்சிகளுக்கு, அக்கா தங்கச்சிகளுக்கு, கணவனுக்கு, வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு, உடன் வேலை செய்கிறவர்கள், இப்படி அவங்களுக்குரிய அந்த மேனர் என்னது? மேனர் என்னது? மரியாதை, அந்த அழைப்பு. அதையும் மீறி நீங்க என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. ஆமென். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற புத்தி என்னன்னா, நீங்க எதற்கு அழைக்கப்பட்டது அதுக்கு உண்மையா இருங்க. தேவன் உங்களை ஊழியத்திற்கு என்றோ அல்லது நீங்க கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், விசுவாசமா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும், பிரியமா இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கான பாத்திரம். அதை நீங்க சரியாக, அது எப்படி இருக்க வேண்டுமாமா? மனத்தாழ்மையுடனும் பொறுமையுடனும் அன்புடனும் சமாதானத்துடனும் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, அங்க 4-5 காரியம் சொல்றது. முதலாவது என்னது?
மனத்தாழ்மை. அடுத்தது சாந்தம். மூன்றாவது பொறுமை. நான்காவது அன்பு. ஐந்தாவது சமாதானம். எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள்ங்கிறார். ஆமென். அப்ப இதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். யுவர் மேனர். அப்ப அப்படி நீங்க நடக்க வேண்டும். யுவர் வாக் ஷுட் மேட்ச் யுவர் காலிங். உங்களுடைய அழைப்பு அதற்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, தேவன் அதுக்குத்தான் நம்ம அழைச்சிருக்கிறார். ஆமென். தேவனுடைய சத்தியத்தின்படி, சரியானதின்படி நமக்கு அதை பிரித்து கொடுக்கிறார். ஆமென். அதுதான் 2 தீமோத்தேயு 2:15 சொல்லுது. நம்ம வாசித்து முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:15 சொல்றதை வாசித்து நம்ம தேவனுக்கென்று உண்மையுத்தமாய் நடக்க தேவன் கிருபை செய்வாராக. 2 தீமோத்தேயு 2:15. பாருங்க, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக பாருங்க, சத்திய வசனத்தை நிதானமாய் போதித்து பாருங்க. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கார். என்ன அழைப்பு? முதலாவது அழைப்பு என்னது? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? முதலாவது, நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய விசுவாசிகள். ஆமென். நம்ம யாரா இருக்கிறோம்? முதலாவது விசுவாசி. நம்ம யாரு? நம்ம ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கு தான். முதல்ல தேவன் நம்மை ஒரு விசுவாசியா பார்க்க வேண்டும். அந்த விசுவாசிக்குரிய அந்த சத்திய வசனத்தை அதுல நீங்க எப்படி இருக்க வேண்டுமாமா? உத்தமமாய், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் என்ன ஆயிடக்கூடாது? சீர்குலையக்கூடாது. அதான் என்ன சொல்லியிருக்கு வேதம்? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடுமாமா. அப்ப அந்த விசுவாச துரோகம் நமக்கு முந்தி நேரிடாதபடி நம்ம எப்படி இருக்க வேண்டுமாமா? எப்படி இருக்க வேண்டும்? உத்தம இருதயத்தோட நிதானமாய் சாட்சியாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்ப வேதம் நமக்கு சொல்லுகிற காரியத்திலே அப்ப முதல்ல நம்முடைய வாயை கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய மைண்டை கண்ட்ரோல், நம்முடைய சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு தேவன் கொடுத்த அந்த பணம், காசு, பதவி, பொருட்கள், அந்த நடக்க வேண்டிய வழிகள், செல்ல வேண்டிய காரியங்கள், பேச வேண்டிய காரியங்கள், இப்படி இந்த எல்லா காரியத்திலும் நம்ம எப்படி இருக்க வேண்டுமாமா? எப்படி இருக்க வேண்டுமாமா? சரியாக இருக்க வேண்டும். ஆமென். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் 5M. கண்ட்ரோல் யுவர் 5M. முதலாவது மவுத், இரண்டாவது மைண்ட், மூன்றாவது மூடு, நாலாவது மணி, ஐந்தாவது மேனர். ஸோ இது ஐந்தையும் நம்ம கண்ட்ரோல் செய்து நம்ம தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்ம தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நிறுத்த வேண்டும். நம்ம முதலாவது விசுவாசி என்று அழைக்கப்பட்டால் விசுவாசிக்குரிய அந்த தகுதியோடு இருக்கு. நம்ம ஒரு நல்ல ஒரு பாடகனாக அல்லது ஒரு சபை மூப்பனாக அல்லது சபையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சுவிசேஷியாக, ஒரு பிரசங்கியாக அல்லது ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அந்த ஊழியத்திலே நிதானமாய், ஜாக்கிரதையாய், உத்தமமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வெட்கமில்லாம செய்யும். நீ எப்படி வெட்கப்படாத ஊழியன். ஆமென். இன்னைக்கு அநேகர் விசுவாசின்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க. எப்படி? கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க அநேகர். ஏன்னா கிறிஸ்டின் சொன்னா நம்மளையே ஜாதியில எடுத்துருவாங்க, இல்லாட்டி நம்மளை ஊருட்டு ஒதுக்கிடுவாங்க, அல்லது நம்மளை ஒரு மாதிரியா என்னதா இதுல இருந்து அதற்கு ஓடிட்டான்னு சொல்லுவாங்கன்ட்டு அநேகர் விசுவாசின்னு தன்னை காட்டிருக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீ வெட்கப்படாத ஊழியனாயிரு. ஆமென். அப்ப தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்து அவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து நாம் அவருக்கென்று ஜீவிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. நம்ம ஒரு பாடல் பாடி
நம்ம தேவ சமூகத்திலே காணிக்கை எடுத்து தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் உங்க தயவும் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதியாக இருந்த வந்தீரே, அன்பு காட்டி அரவணை காத்து கொண்டீரே. அநாதையா இருந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணை தேண்டீர். உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவும் பெரியது, அன்பு பெரியது பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவும் பெரிய ஸ்நேகத்தால் சித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. ஆமென். தேவன் தாமே இம்மட்டும் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தி பலப்படுத்தினக்கா. ஜான் இருக்காரா? ஜான் பிரேயர் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து நீர் வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசினிருக்காய். உடைய வார்த்தை அது சத்தியமானது, அது இருபுறமும் கருக்குள்ளது. உடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையாய் திரும்புவதில்லை, அது சொன்னதை நிறைவேற்றும் என்று சொன்னேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று இந்த நாட்களிலே உடைய வார்த்தையின் தியானித்த அதை குறித்து சிந்திக்கிற இந்த நேரத்தில் உடைய கரம் எங்களுக்கு இறங்கினருக்காய் நன்றி. பரிசுத்தாவினுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, வார்த்தையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, வார்த்தையின் மகிமையை உணர்ந்து கொள்ள தேவ கிருபை கொடுக்கும். இந்த செர்மனை குறித்தும் கண்ட்ரோல் அந்த 5 எண்மை குறித்தும் தியானிக்க கிருபை கொடுத்திருக்கு. எப்படி ஒரு காட்லி பாஸ்டர், ஒரு கிரீடி பாஸ்டருடைய ஊழியம் இருக்கும், ஒரு தேவ மனுஷனுடைய ஊழியம் எப்படி இருக்கும், உலக மனுஷன் உலகத்தை குறித்து நடக்கிற காரியங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அதை வகையறுக்கத்தக்க, பகுத்தறியத்தக்க தேவ கிருபை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து உடைய கரமங்களை வழிநடத்தட்டும். வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமா ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்படாத ஊழியக்காரன், நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரராய் நடக்க, நிதானத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனைத்தான். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் நம்மிடத்திலே ஆண்டவரே நாங்கள்
பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடும் தேவ அன்பிலும் தேவ தயவிலும் வளர கிருபை. பெரியோர் முதல் சிறியோர் பெயர் பெயரை ஆசீர்வதி. கடந்த 1 மாதங்கள் காத்த தேவன் இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய நாளை காண கிருபை கொடுத்து தொடர்ந்து இந்த மாதத்தில் நடக்கிற சகல ஆராதனையும் நம்முடைய கரம் அது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாங்கள் குடும்பமாய் சபையாய் பங்கு கொள்ளும். அதுபோல ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே புதன்கிழமை வேத வகுப்புக்காய், வெள்ளிக்கிழமை ஆராதனைக்காய் ஜெபம். வியாதி உள்ளவர்களுக்காக, பலவீனம் உள்ளவர்களுக்காக, ஆண்டவரே சரீரங்களிலே காணப்படுகிற உபத்திரவங்களுக்காக, கடன் பாரங்களுக்காக, எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பாரமான கட்டுகளுக்காக, தடைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து எங்களுக்கு முன் செல்லுகிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகி உமக்கு நன்றி சொல். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு விசுவாசத்திலும், அன்பிலும், தயவிலும், சகோதர சிநேகத்திலும், ஒருமைப்பாட்டிலும் வளர தேவ தயவு, தேவ கிருபையைத்தார். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை பெயர் பெற நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய கரம் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே என் ஆத்மாவே கர்த்தரேஸ்வர், முழு உள்ளமே பரிசுநாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரேஸ்வர். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. துதி கனமகிமையும ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையும ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையோ ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையோ ஓ நீரே ராஜா. ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவ அன்பும் பரிசுத்தாவினுடைய கிருபை, இரக்கம், தயவு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you, Jesus.